வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேலஞ்சா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். ஆனா இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ்ல ஹிஸ்டரி ஒரு ஹெவியான சப்ஜெக்ட். நிறைய விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியா, மாடர்ன் இந்தியா, மிடிவல் இந்தியா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கு. அது இல்லாம கான்செப்ட்ஸை தாண்டி, புரிதலை தாண்டி மெமரைஸ் பண்றதும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில அதிகம். டேட்டா, டைம் லைன், இயர், நேம்ஸ் ஆஃப் ரூலர்ஸ், வார்ஸ், லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹிஸ்டரி எப்படி ப்ராப்பரா படிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. நிறைய பேர் பண்ற தப்பு, ஹிஸ்டரியில ரேண்டமா பல விஷயங்களை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே லேர்ன் பண்ணிருந்தாலும் அவங்க மைண்ட் அது ப்ராப்பரா நிற்காது, மறந்துகிட்டே இருப்பாங்க. இதனால நேச்சுரலா ஹிஸ்டரி சப்ஜெக்டை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும். சரி, ஹிஸ்டரிய எப்படி பயம் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா, சிம்பிளா, அதே நேரத்தில் எஃபெக்டிவா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறது, இதுதான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போர்டில் இப்போ எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஹிஸ்டரி சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கிறோம்? முதல் விஷயங்க, ஹிஸ்டரி மட்டும் இல்ல, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க நான் சொல்றத மைண்ட் மேப்பா வச்சு இதன்படி படிங்க. நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை மைண்ட் மேப்பா வைக்க சொல்றேன். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள்ன்றது என்ன அப்படின்னா, கான்செப்சுவல் நாலேஜ், புரிதல். எது படிச்சாலும் புரிஞ்சு படிக்கணும். நீ எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக் படிச்சாலும் முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதோடு சேர்ந்து அந்த கான்செப்ட் சார்ந்த விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும். இதுதான் இந்த அவுட்டர் சர்க்கிள், மெமரி. ஓகேவா? ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன், FFI. உதாரணத்துக்கு டேட்ஸ், டைம் லைன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ், ஆக்ட்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் சர்க்கிள்ல வந்துடும். ஹிஸ்டரியுமே நீங்க எப்படி படிக்கணும்னா, இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிளுக்கு போயிட்டு அவுட்டர் சர்க்கிள் போங்க. நீங்க எடுத்தவொடனே அவுட்டர் சர்க்கிள் போனீங்கன்னா பிளைண்டா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது கீழே புரிதல் இருக்காது, நேச்சுரலா மைண்ட் நிக்காது, பயம் வந்துடும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹிஸ்டரியில மாடர்ன் இந்தியாவை நம்ம எடுத்துப்போம். காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இப்பதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சூடு பிடிக்குது. அவரு 3 முக்கியமான ப்ரொடெஸ்ட் நடத்துறாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்பரன், அகமதாபாத், மூன்றாவது கேடா சத்தியாகிரகா. 3 ப்ரொடெஸ்ட் நடத்துறாருங்க. இப்ப அந்த 3ம் பாத்தீங்கன்னா 3 பிளேசஸ்ல நடந்தது, டிஃபரெண்ட் பீரியட்ஸ் நடக்குது. இப்ப எடுத்த உடனே நீங்க மனப்பாடம் பண்ண போனீங்கன்னா இந்த 3 பிளேசஸ் மனப்பாடம் பண்ணுவீங்க. அது எந்த இயர் அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சம்பரன் பாத்தீங்கன்னா 1917 இந்த மாதிரி இருக்கும். இப்ப மைண்ட்ல எடுத்த உடனே அந்த மனப்பாடம் உட்கார்ந்தது அப்படின்னா அதை மைண்ட்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மறந்து போகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்செப்சுவலா படிச்சிடணும். காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு சில டெக்னிக்ஸை இந்தியாவில் அப்ளை பண்றாரு. அதை மாஸ் மூவ்மெண்ட் ஆக்குறாரு. அவர் முக்கியமா அப்ளை பண்ற டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹிம்சா, நான் வயலன்ஸ். வயலன்ஸை யூஸ் பண்றது இல்ல. அடுத்தது சத்தியாகிரகா. சத்தியாகிரகா அப்படின்றது உண்மையை நிலைநாட்டுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறது, எனிமியை தைரியமா ஃபேஸ் பண்றது, இது சத்தியாகிரகா. இதை தாண்டி இந்த 3 மூமெண்ட்ஸ் முன்னெடுத்தார்ல, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் பேஸ்ட் மூவ்மெண்ட் இந்தியாவில கொண்டு வருது காந்தி. ஆனா இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து கிளாஸ் பேஸ்ட் கிடையாது, ஏழை பணக்காரன் அந்த அடிப்படையில காந்தி கொண்டு வரல. ஓகேங்களா? மாஸ் பேஸ்டா தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸை படிச்சிடணும். படிச்சதுக்கு அப்புறம் நீங்க மனப்பாடம் பண்ணணும். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வராரு, டெக்னிக்ஸ் அப்ளை பண்றாரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ள
மாஸ் லீடரா என்டர் ஆகுறது காந்தி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 மாஸ் மூவ்மெண்ட் வந்து அஹிம்சா, சத்தியாகிரகா, இதை யூஸ் பண்ணி 3 ஆரம்பிக்கிறாரு. கேடா, சம்பரன், அப்புறம் அகமதாபாத். இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இப்படிதான் நீங்க படிக்கணும். சரி, இதை தாண்டி இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றது பேசிக் கைட்லைன்ஸ், இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இதை தாண்டி நீங்க 2 முக்கியமான கோணங்கள்ல ஹிஸ்டரிய படிக்கணும். 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வெர்டிகல் டைமென்ஷன், இன்னொன்னு ஹாரிசான்டல் டைமென்ஷன். இப்படி படிக்கும்போது ஹிஸ்டரி சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒன்னு வெர்டிகல், மேல இருந்து கீழே, இன்னொன்னு ஹாரிசான்டல். இது ரெண்டும் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இந்த 3 பகுதிகளையும் நீங்க வெர்டிகலா குரோனாலஜைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இந்த வெர்டிகல் டைமென்ஷன். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். எங்க இருந்து ஆரம்பிக்குது? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு அப்படியே ஏன்ஷியன்ட் இந்தியா வரும். அதுக்கப்புறம் மிடில் இந்தியா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்கும். டைம் லைன்ஸ் நம்ம கரெக்டா படிச்சிருக்கோம். அப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்கும். இதுதான் இந்த வெர்டிகல் டைமென்ஷன். அடுத்தது ஹாரிசான்டல். ஹாரிசான்டல்ங்கிறது நீங்க எந்த டைனாஸ்டி அல்லது எந்த எம்பையர் நீங்க படிக்கிறீங்களோ, அது ஏன்ஷியன்டா இருக்கலாம், மிடிவலா இருக்கலாம், மாடர்னா இருக்கலாம், அதை டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல படிக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் கல்ச்சரல், சமூக கலாச்சார ரீதியா படிக்கணும். அடுத்தது எக்கனாமி, பொருளாதார ரீதியா படிக்கணும். மூணாவது பொலிட்டிக்கல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அரசியல் ரீதியா படிக்கணும். நாலாவது மிலிட்டரி, ராணுவ ரீதியா படிக்கணும். அது இல்லாம அஞ்சாவது அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, விவசாயம். இதை ஒரு தனி டைமென்ஷன் வைக்கலாம். சோ இந்த 2 டைமென்ஷன்ஸ் வச்சு நீங்க படிக்கும்போது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் கிடைச்சிடும். எதை எங்க படிக்கிறீங்கன்னு கரெக்டா ஞாபகம் இருக்கும். கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அனாலிட்டிக்கல் எபிலிட்டியா வரணும், அதிகமாயிடும். அனாலிட்டிக்கல் எபிலிட்டின்றது பல்வேறு கோணங்கள் யோசிச்சு கம்பேர் பண்ணி படிக்கிறது. உதாரணத்துக்கு டிஃபரெண்ட் டைனாஸ்டிஸை கம்பேர் பண்றது, டிஃபரெண்ட் ரூலர்ஸை கம்பேர் பண்றது. இந்த எபிலிட்டியா உங்களுக்கு வந்துடும். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும், ஈஸி ஆயிடும். சரி, இதை எப்படி பிராக்டிகலா பண்றது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். முதல்ல வெர்டிகல் டைமென்ஷனை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் டைமென்ஷனை பார்க்கலாம். இந்தியன் ஹிஸ்டரிய வெர்டிகலா நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 பார்ட்ஸா பிரிப்போம் இல்லையா? ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். கரெக்டா? இப்போ நீங்க ஹிஸ்டரி படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போக 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 முடிக்க முடிக்க குரோனாலஜைஸ் பண்ணணும் டைம் லைனா. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தான் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி ஆரம்பிக்கும். இந்தியன் ஹிஸ்டரி அப்பதான் ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் இல்லையா? இங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது மேற்கொண்டு போக போக குரோனாலஜைஸ் பண்ணணும். நம்ம எங்க இருக்கோம், எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இப்படி படிக்கணும். ஏன்ஷியன்ட்ல பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டா? அதுக்கப்புறம் வேதிக் பீரியட் போவோம். வேதிக் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மகாஜனபதாஸ் வரும். அப்புறம் நந்தாஸ், மயூரியாஸ், அப்படியே டிராவல் ஆகிட்டே போவோம் இல்லையா? மயூரியன் எம்பையர், அப்புறம் குப்தாஸ், ஹர்ஷா, அப்படியே போவோம். அப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, அந்த டைம் லைன் நமக்கு தெரியணும். இப்போ யூபிஎஸ்சி கேள்விகள் வந்து எப்படி கேட்டாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும். எந்த வருடம், எந்த செஞ்சுரி, ரூலர் யாரு, இந்த மாதிரி நம்ம குரோனாலஜைஸ் பண்ணிக்கணும். அது இல்லாம ஒரு டைனஸ்டிக்குள்ளேயுமே நீங்க வந்து குரோனாலஜைஸ் பண்ணணும். இப்போ மயூரியன் எடுத்துட்டீங்கன்னா மயூரியன்ல யாரு வரா, எந்தெந்த ரூலர்ஸ் வராங்க, அது நமக்கு தெரியணும். அசோகா எங்க வராரு, அசோகாவுக்கு முன்னாடி இருக்கிறவர் யாரு, அவருக்கு அப்புறம் வருவர் யாரு, அவங்க அப்பா பேர் என்ன, இந்த மாதிரி நம்ம குரோனாலஜைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது மிடிவல் இந்தியா. இப்ப நான் மிடிவல் எடுத்துக்கிறேன். மிடிவல் இந்தியா எங்க ஆரம்பிக்கும் சொல்லுங்க பாப்போம்.
டெல்லி சுல்தானேட்ல இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? டெல்லி சுல்தானேட். அதுக்கப்புறம் முகல்ஸ், முகல் பீரியட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஹ்மானி எம்பையர், அப்புறம் விஜயநகர், அப்படியே பாத்தீங்கன்னா மராத்தாஸ், அப்படியே டிராவல். இப்ப இதுக்குள்ள நீங்க வந்து சப் கிரானலைஸ் பண்ணணும். ஒரு டைனஸ்டி எம்பையருக்குள்ளயும் ரூலர்ஸ் யாரு அதை நீங்க கிரானலைஸ் பண்ணணும். இப்ப டெல்லி சுல்தானேட் எடுத்துங்க. இதுக்குள்ள எப்படி இருந்தது? முதல்ல பாபர் வந்தாரு, அப்புறம் ஹுமாயூன் வந்தாரு இல்லையா? அப்படியே டிராவல் ஆகும். ஜஹாங்கீர், ஷாஜஹான், அப்படியே போகும். இது வந்து முகல்ஸ். டெல்லி சுல்தானேட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் சுல்தான் சொன்னாங்க இல்லையா? முதல்ல ஸ்லேவ் சுல்தான் சொன்னாங்க. இல்துட்மிஷ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்ஜி, துக்ளக், லோடி, அப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா எப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். மாடர்ன் இந்தியா அப்ராக்சிமேட்டா பிரேக்கப் ஆஃப் த முகல் எம்பையர்ல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? முகல் எம்பையர் உடைய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் மராத்தாஸ் இவங்களும் வீக் ஆகாங்க. அந்த டைம்ல தான் யார் இந்தியாக்குள்ள வரா? கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ். யூரோப்பியன்ஸ் தான் உள்ள வராங்க. போர்ச்சுகீஸ் வராங்க, டச் வராங்க, பிரெஞ்சு, இங்கிலீஷ் அப்படியே வராங்க. அதுக்கப்புறம் ப்ரீ காங்கிரஸ் மூமெண்ட்ஸ், காங்கிரஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள். அப்புறம் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அப்படியே போயிட்டே இருக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. இதனால சுதேசி மூவ்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் காந்தி வரார் இந்தியாவுக்குள்ள இல்லையா? அப்புறம் தான் மாஸ் மூவ்மெண்டா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் உருவாகுது. அதுக்கப்புறம் 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் 1930 சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இந்த மாதிரி குரானலைஸ் பண்ணி படிக்கணும். சோ அந்த குரானலைஸ் பண்றதை இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நம்ம வெர்டிகல் டைமென்ஷன்ல பண்ணணும். அடுத்தது ஹாரிசான்டல் டைமென்ஷன். இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹாரிசான்டல் டைமென்ஷன் அப்படிங்கிறது நீங்க எந்த ஒரு பார்ட், எந்த ஒரு டைனஸ்டி, எந்த ஒரு எம்பையர் நீங்க படிச்சாலும், அதாவது ஹிஸ்டரிக்குள்ள எந்த பகுதி படிச்சாலும் நீங்க ஹாரிசான்டலா சில டைமென்ஷன்ஸ வச்சு நீங்க படிக்கணும். முக்கியமான டைமென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியோ கல்ச்சரல், சமூக ரீதியா கலாச்சார ரீதியா படிக்கிறது சோஷியோ கல்ச்சரல். அடுத்தது எக்கனாமிக், பொருளாதார ரீதியா படிக்கிறது. தேர்ட் டைமென்ஷன் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அரசியல் ரீதியா அதிகார ரீதியா படிக்கிறது. ஃபோர்த் டைமென்ஷன் மிலிட்டரி, ராணுவ, இந்த விஷயங்களை படிக்கிறது. கடைசியா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, விவசாயம். 5 முக்கியமான டைமென்ஷன்ஸையும் நீங்க வச்சுக்கணும். இப்போ ஒரு டைனஸ்டி, ஒரு எம்பையர் நீங்க படிக்கும் போது இந்த டைமென்ஷன்ஸ்ல படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இப்போ நான் மைரியன் டைனஸ்டியை நான் எடுக்கிறேங்க. மைரியன் டைனஸ்டி, ஓகேவா? எப்படி டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல படிக்கிறதுன்றத பார்க்கலாம். மைரியன் டைனஸ்டிக்குள்ள நீங்க அக்பர், அசோகாவுடைய ரூலை பாக்குறீங்க. அசோகா ஒரு முக்கியமான ரூலர். அசோகா டைம்ல சொசைட்டி கல்ச்சர் எப்படி இருந்தது அதை நீங்க படிக்கும் போது சில விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. புத்திசம் முக்கியமான ரிலீஜனா இருந்தது, அதுக்கு அசோகா முக்கியத்துவம் கொடுத்தாரு. லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பாலி, பிரகிருத் இதெல்லாம் இருந்தது.
எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஃபிளரிஷ் ஆச்சு, வாணிபம் செழிப்பா இருந்தது. காயின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சர்க்குலேஷன்ல வந்திருக்கா இல்லையா, இதையும் நீங்க படிப்பீங்க. பொலிட்டிக்கலா படிக்கும் போது இந்த எம்பையர் ஹைலி சென்ட்ரலைஸ்டா இருந்தது. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், சென்ட்ரலைசேஷன். அது இல்லாம அசோகா பொலிட்டிக்கலா ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாரு. தம்மா அப்படின்ற கான்செப்ட சாஃப்ட் பவரா யூஸ் பண்றாரு. தம்மா அல்லது தர்மா. இதுக்கு முன்னாடி அவர் வயலன்ஸ் யூஸ் பண்ணாரு. இனிமே வயலன்ஸ் வேணாம், மக்கள் அன்பின் மூலமா நம்ம ஆட்சி செய்யலான்னு தம்மாவை யூஸ் பண்றாரு. மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதை தாண்டி இன்ஃபன்ட்ரி எப்படி இருந்தது, எலிபன்ட்ஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க மிலிட்டரி ஆஸ்பெக்ட்ல படிப்பீங்க. கடைசியா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க படிக்கணும். அக்ரிகல்ச்சர்ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி எப்படி இருந்தது, மக்களுக்கு உணவு எப்படி இருந்தது, இல்ல பஞ்சம் இருக்கா, இதெல்லாம் படிப்பீங்க. இந்த மாதிரி படிக்கும்போது மறுபடியும் எனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைச்சோம். எந்த டைனாஸ்டி, எந்த எம்பையர், எந்த ரூலர், அந்த டைம்ல இந்தியா அப்படி இருந்தது. ஓவராலா நான் நாலேஜ் எடுத்துடலாம். இதை வச்சு நான் ஈஸியா கம்பேரும் பண்ணலாம். இன்னொரு டைனாஸ்டி, இன்னொரு எம்பரரை பத்தி படிக்கும்போது என்னால கம்பேர் பண்ண முடியும். இப்போ அசோகாவை நம்ம, அதாவது மயூர எம்பையரை இப்போ குப்தா பீரியடோட நம்ம கம்பேர் பண்ணுவோமே. குப்தா எம்பையர் எடுத்துட்டீங்கன்னா இதுல மாறும் பாருங்க. சோசியோ கல்ச்சரல், சமூகம் கலாச்சாரம் வரும்போது இங்க முக்கியமான ரிலிஜன் வந்து இந்துவிசம் வந்துடும். அதுக்கு முன்னாடி புத்திசம் இருந்தது, இப்ப இந்துவிசம் வந்துடும். எக்கனாமில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. எக்கனாமி வீக் ஆச்சு, அர்பன் இந்தியா ரூரல் இந்தியாவா மாறுது. பொலிட்டிக்கலா குப்தா பீரியட்ல டீசென்ட்ரலைசேஷன் ஆச்சு. ஓகேங்களா, ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வருது, கவர்னர்ஸ் எல்லாம் வராங்க, டீசென்ட்ரலைஸ்ட். ஓகேங்களா, அதே போல இந்த ஆபீசர்ஸ் பேரை நீங்க படிப்பீங்க அவுட்டர் சர்க்கிள்ல. இப்போ மைரன் பீரியட்ல முக்கியமான ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா சமஹர்த்தா, சேனாதிபதி, இந்த மாதிரி ஆபீசர்ஸ் இருப்பாங்க. சேனாபதி, சமஹர்த்தா. இப்போ குப்தா பீரியட்ல பாத்தீங்கன்னா வேற சில ஆபீசர்ஸ் வருவாங்க. உதாரணத்துக்கு குமார மத்தியாங்கிறவர் குப்தா பீரியட்ல வந்துருவார். இப்ப கம்பேர் பண்ணி படிக்க ஈஸியா இருக்கா? கான்செப்டையும் கம்பேர் பண்ணிடுவேன், ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் இதையும் நான் கம்பேர் பண்ணிடுவேன். என் மைண்ட்ல ஈஸியா உட்காரும். சரிங்களா? இப்ப டைனமிக்கா படிக்கிறோமா, சப்ஜெக்டும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. மிடிவல் இந்தியாவை நீங்க இதே மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கலாம். இதே சில எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். இப்ப நான் மிடிவல் இந்தியா எடுத்துக்கிட்டேன். மிடிவல் இந்தியால இந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது டெல்லி சுல்தானேட் பீரியட்ல இக்தா அப்படின்ற சிஸ்டம் இருந்தது. இதே அக்பர் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவர் மன்சப்தாரி சிஸ்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தார். அப்ப இக்தா வர்சஸ் மன்சப்தாரி, இக்தா டெல்லி சுல்தானேட், மன்சப்தாரி அக்பர். இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிக்கலாம். இதே மாதிரி ஒரு சிஸ்டம் மராத்தாஸும் வச்சிருந்தாங்க, அது பேர் சரஞ்சமி சிஸ்டம். படிக்கிறது ஈஸியா இருந்தா சரஞ்சமி மராத்தா, மன்சப்தாரி அக்பர், இக்தா அல்லது ஜகிர்தாரி சிஸ்டம் டெல்லி சுல்தானேட். ரைட்டுங்களா? ஈஸியா ஆயிடுச்சா? அக்ரிகல்ச்சர்ல வாங்க. அக்ரிகல்ச்சர்ல அக்பர் கொண்டு வந்த ஒரு சில முக்கியமான சிஸ்டம் பாத்தீங்கன்னா கண்கட், தஹசாலா, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவென்யூவை மெஷர் பண்றதுக்கான சிஸ்டம்ஸ். இந்த மிடிவல் பீரியட்ல நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. உதாரணத்துக்கு மிலிட்டரி ஆபீசருடைய பேர் வந்து திவான் இ அர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆபீசர் இருந்தார், திவான் இ அர்ஸ். எக்கனாமி அப்படின்னு வரும்போது திவான் அப்படின்றவர் இருந்தாரு ஜெனரலா. அது இல்லாம ரொம்ப முக்கியமான ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசிர். வாசிர் சீஃப் மினிஸ்டர். இவங்க மிடிவல் பீரியட்ல வரக்கூடிய ஆபீசர்ஸ். இப்ப பாருங்க,
அவுட்டர் சர்க்கிள்ல மனப்பாடம் பண்றது ஈஸியா இருக்கும். ஈஸியா நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ரைட்டா? அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அவருக்கு கிடையாது. அவுரங்கசீப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இந்துஸ்க்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சார். அவரு டாக்ஸஸ் எல்லாம் அவர் மறுபடியும் கொண்டு வந்தார். இந்துஸ் மேல லெவி பண்ற டாக்ஸஸ் கொண்டு வந்தாரு. சோ இது அவுரங்கசீப்க்கு கிடையாது. ஆனா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா அக்பருக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்க உள்ளேயே கிராஸ் கம்பேர் பண்ணலாம். இதையே நம்ம மாடர்ன் இந்தியாவுக்கும் யூஸ் பண்ணலாம். மாடர்ன் இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியட் கிடையாது. ரஃபா ஒரு 200 இயர்ஸ் தான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இங்க நிறைய ரூலர்ஸும் கிடையாது. மெயின் ரூலர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷா தான் இருப்பாங்க. சோ மெயினா பிரிட்டிஷை தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம போராடி இருப்போம் இல்லையா? சோ பிரிட்டிஷ் பீரியடையும் நீங்க மாடர்ன் இந்தியால டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் வச்சு படிக்கலாம். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் டைமென்ஷன்ல பிரிட்டிஷ் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இதை நீங்க அக்ரிகல்ச்சர்லயும் வச்சு படிக்கலாம், எக்கனாமிலையும் படிக்கலாம். ஜமீன்தாரி சிஸ்டம் எக்கனாமிக்கலா பார்க்கும்போது ஜமீன்தாரி சிஸ்டம்ல பிரிட்டிஷ்க்கு நிறைய ரெவென்யூ வந்தது. ஆனா இதே ஜமீன்தாரி சிஸ்டம் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுது? டெஸ்ட்ராய் பண்ணுது. பாத்தீங்களா? எந்த அளவுக்கு நான் டீப்பா படிக்கிறேன் பாருங்க. ஈஸியா கிராஸ் கம்பேர் பண்றேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி சோசியல் கல்ச்சர் வரும்போது 1857 வரைக்கும் ரீஃபார்ம்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ரிலிஜன் கல்ச்சர்ல சீர்திருத்தத்தை கொண்டு வர ரெடியா இருக்காங்க. ஆனா 1857ல ஒரு முக்கியமான ஈவென்ட் நடக்குது, சிப்பாய் மியூட்டினி. அதுக்கப்புறம் மக்களை கன்சர்வேட்டிவா வைக்கணும், சிந்திக்க விடக்கூடாதுன்றதுக்காக ரீஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் கொண்டு வரல. அதனால இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இவங்களை ஒரு டூலா யூஸ் பண்ணி இந்தியன்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. இப்ப 3 ரிலிஜன் வருது பாருங்க. இந்துஸ் முஸ்லிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரிவினை ஏற்படுத்துறாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இன்னொரு ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டியை மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணணும். இதே பிரிட்டிஷ் பீரியட்ல பொலிட்டிக்கல் டைமென்ஷனை நீங்க பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். ஒரு சில கவர்னர் ஜெனரல்ஸ் வைஸ்ராய்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த பண்ணாங்க. உதாரணத்துக்கு வில்லியம் பென்டிக் சத்தி அபாலிஷன், இந்த மாதிரி சோஷியல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு. டல் ஹவுசி டெலிகிராஃப், ரயில்வேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாரு. லார்ட் ரிப்பன் லிட்டன் பாத்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட், இதுல ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் லோ. இதே ஒரு சில கவர்னர் ஜெனரல்ஸ் தப்பான விஷயத்த பண்ணாங்க. பெரும்பாலானவங்க அப்படிதான் பண்ணாங்க. நிறைய பாதகத்தை பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரி ரூலர்ஸ் வந்திருப்பாங்க. இப்ப வாரன் ஹேஸ்டிங்ஸ், கார்ன்வாலிஸ், இவங்க எல்லாம் முதல்ல இருந்த கவர்னர் ஜெனரல்ஸ். இவங்க எல்லாம் இந்த பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ், சப்சிடரி அலையன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லார்டு கர்சான், இவர் தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்போ ரூலரா இருந்தவர். சோ இவங்க நெகட்டிவ்ஸ்ல வந்துருவாங்க. மிலிட்டரி டைமென்ஷனை நீங்க இதே மாதிரி மாடர்ன் இந்தியால படிக்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் 1945ல INA இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்ம் பண்றாரு. 1946ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது, ஈவென்ட் நடக்குது. நேவல் ரேட்டிங் ஸ்ட்ரைக் நடக்குது. சோ இந்த பீரியட் ரொம்ப முக்கியமான பீரியட். லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் ஆஃப் த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தது. இது மிலிட்டரி டைமென்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹிஸ்டரியை எப்படி ப்ராப்பரா எஃபிஷியன்டா ஈஸியா படிக்கிறது அப்படின்றத லேர்ன் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். மறுபடியும் சமரைஸ் பண்றேன். ஓவராலா எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் இன்னர் சர்க்கிள், அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள். முதல்ல புரிதல், அதுக்கப்புறம் மனப்பாடம், இப்படி படிக்கணும். ஹிஸ்டரி ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது வெர்டிகல் டைமென்ஷன் இதுல குரோனாலஜைஸ் பண்ணணும். ஹாரிசான்டல் டைமென்ஷன்ல இந்த சோசியோ கல்ச்சரல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மிலிட்டரி, அக்ரிகல்ச்சர் இத டைமென்ஷன்ஸா வச்சு டிஃபரெண்ட் டைனஸ்டிஸ், எம்பையர்ஸ், டைம் லைன்ஸ் இவங்களை படிக்கணும். நான் சொன்ன இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா
ஹிஸ்டரிங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸி ஆயிடும், இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல கேள்வி எப்படி கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா ஆன்சர் பண்ணலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல கேள்விகள் கான்செப்சுவலா டீப்பா இருக்கும், அனாலிட்டிக்கலா இருக்கும், கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இப்படி கேட்கும் பொழுது உங்களால பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும். இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.